ஹலோ மக்களே, வெல்கம் டு செகண்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs டிசி ரிவ்யூ. அது நம்ம ப்ரிவியூ முடியும் போதே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தயவு செஞ்சு. உங்க கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரிவ்யூ ஷோ கூட தான் வந்திருக்கோம். ஸோ இது டக் டு டாக் கிரிக்கெட் ஷோ. இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். இந்த ஷோல என் கூட வந்து என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னோட ரைட் சைட்ல சோகமா மூஞ்சி வச்சுட்டு சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டுட்டு அஜய் ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய் ஆல். இந்த பக்கம் லெஃப்ட்ல டில்லி ரே ரோரு மச்சா அப்படின்னு ஜாலியா டெல்லிக்கு அப்பவே சப்போர்ட் பண்ணிட்டு சொன்னோம். அவர் எஜ்ஜு கொடுத்த மாதிரி டெல்லி எல்லாரும் 3 பேர் தான் எஜ்ஜு கொடுத்தோம். பட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்டா கொடுத்திருந்தாரு. ஸோ டெல்லி வந்து அவங்களோட 15 இயர் ஜிங்ஸ் இங்க ப்ரோக் பண்ணிருக்காங்க. ஃபோர்ட்ரஸ் பிரீச் பண்ணி இன்னைக்கு ஒரு கன்வின்சிங் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஜாலியா ரித்து வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய். ஸோ நம்ம அப்படியே வந்து ரிவ்யூக்குள்ள எப்படி போவோம் அப்படின்னா, நம்ம ப்ரிவியூவில் சொன்னது எல்லாமே அப்படியே என்னென்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ப்ரிவியூவில் நம்ம சொன்ன மாதிரியே இது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நல்லா இன்னைக்கு மழைலாம் வர பெஞ்சுது மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி மழை பெஞ்சுது, கொஞ்சம் டாக்கியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்லோவா சைடில் இருக்கும், சேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 180 அடிச்சா ரொம்ப டஃபாக இருக்கும் அப்படி சொன்னோம். இன்னைக்கு ருத்ராஜுக்கு கெட்ட நேரமான்னு தெரியல, டாஸ் எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு தோத்துட்டு அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃபிளம்பாயிங் ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது. பட் கேஎல் ராகுல் ஒரு நங்கூரம் அங்கே நின்று அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அஜய், நான் உங்ககிட்ட வரேன். ருத்ராஜ் வந்து டாஸ் தோத்தப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேட்ச் எங்கே போய் முடிய போகுதுன்னு. ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அமைஞ்சது என்னன்னா, ஃபேஃப் டு பிளஸ் இல்லை. ஃபேஃப் இருந்திருந்தாருன்னா 100 வரைக்கும் போயிருக்கும் ஸ்கோர். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலையோ. அதே மாதிரி என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆக்சுவலி நம்ம சொல்லியிருந்தோம் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு. கான்வே அவங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் முகேஷ் சௌத்ரி வந்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அன்சுல் கம்போஸ் தான் வந்திருக்கணும். அதே மாதிரி ருத்ராஜ் வந்துட்டு முகேஷ் சௌத்ரிக்கு பேக் பண்ணார். ஏன் பேக் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்? ஃபேஃப் இல்லாத டிசியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கணுமா? அது வந்து சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ உங்கள் வியூஸ் என்ன, இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நானும் சொல்லியிருந்தேன் டூப்ளசிஸ் தான் வந்து ஒரு மெயின் ஒரு கீ பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டூப்ளசிஸோட அந்த ரோலை நல்லா பண்ணுவார் கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லக்னோலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் தான் ஆடுவார். ஸோ போன சீசன்லேயே பார்த்தீங்கன்னா லக்னோக்கு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாரு. ஸோ எனக்கு என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, இல்லை டூப்ளசிஸ் இல்லாத ஒரு சந்தோஷம், கேஎல் ராகுல் ஓப்பனிங் வந்தோடனே ஆஸ் யூஷுவல் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே சேம் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ டூப்ளசிஸ் பார்த்தீங்கன்னா லைக் கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நல்லா ஆடுறவர். கேஎல் ராகுலும் அதே மாதிரி தான் இந்த மேட்ச் பண்ணாரு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஒரு வீக் பாயிண்ட்னுமே நான் டிசி கன்சிடர் பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் சௌத்ரி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் அவர் ஏன் இன்க்ளூஷன் ஆனார்னா, அது ஒரு சிஎஸ்கே டெம்ப்ளேட்டுங்க. ஏன்னா ஒரு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அந்த லைக் கோ டு பிளேயர்ஸ் வந்து தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது முன்னாடி சீசன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படின்னு மகாராஷ்டிரா பிளேயர்னால ருத்ராஜ் பேக் பண்ணாருன்னு அசல் அப்படிலாம் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டாபிக் நீங்க மாத்துறீங்க. மகாராஷ்டிரா தமிழ்நாடுலாம் ஸோ ஐபிஎல்ன்றது பொதுவா இந்தியன் பிரீமியர் லீக். ஸோ எந்த டீம்ல இருந்து எந்த ஸ்டேட்ல இருந்து ஆடலாம். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்லாம் நீங்க பேக் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ அது வேற. அதான் நான் சொன்ன மாதிரி அது வேற மாதிரி போகுது. ஸோ நம்ம அதுக்கு வர வேணாம். ஸோ கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கேக்கு அவர் முன்னாடி சீசன் நல்லா ஆடி இருக்காரு. 2022 சீசன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா பவுலிங் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கம்பேக் சீசன் இருந்துச்சு அவருக்கு, லைக் ஃபர்ஸ்ட் சீசன். ஸோ எனக்கு என்ன பர்சனல் ஃபீல் ஆச்சுன்னா, சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் அவர் ட்ரை பண்ண லைக் அவர் ஒரு முன்னால இருந்து சிஎஸ்கேக்காக பெர்ஃபார்ம் பண்ணவர் அப்படின்றனால அவரை கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு ஃபோர்ஸ் சேஞ்ச் தான். ஏன்னா அந்த ஓப்பனிங் பவுலிங் கிளிக் ஆகல. ஸோ அதனால மேபி முகேஷ் சௌத்ரி இன்க்ளூஷனா இருந்திருக்கலாம். அது இந்த வாட்டி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஒரு 4 ஓவர் கம்பர்னு கொடுத்தா சேப்பாக்கில் போய் அவ்வளோ கொடுத்தா என்ன ஆகுது சொல்லுங்க, நீங்களும் நினைச்சு பாருங்க. அதான் மேபி இந்த வாட்டி திரும்ப திரும்ப எக்ஸ்பர்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, அன்சுல் கம்போஸ் கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வீக் போயிட்டே இருக்கும். அது ஒன்ஸ் அந்த ஒரு காம்போ செட் ஆகிற வரைக்கும் யாராவது ட்ரை பண்ண சொல்லினே இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணாங்கன்றதுக்காக நான் ஒரு கொஞ்சம் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஓகே. ஸோ அஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி பீடாக் மூவியில் சொல்லணும்னா சிஎஸ்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நிறைய பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் வருது. இன்டென்ட் காட்டல, ஏன் விஜய் சங்கர் ஆடணும், அது போல் யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, ஆண்ட்ரி சித்தார்த், வன்ஷ் பேடி, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ள எடுத்துகிட்டு வரணும்னு பேசியிருக்காங்க. ஸோ இது என்ன எங்கே போய் முடியிருந்ததை நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அப்படியே நம்ம இன்னொரு ஃபேன் கிட்ட போவோம். நம்ம ரித்து, அவர் வந்து டிசியை அப்படி பேக் பண்ணார். ரித்து, நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி, நீங்கள் சொன்னி ஒன்று நடந்துச்சு, அது என்ன நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுவீங்களா?
நீங்க நிறைய சொன்னீங்க, அதுல ஒன்று நடந்துச்சு, அதை சொல்லுங்களேன் நேயர்களுக்கு. நிறைய சொன்னேன், எதுன்னு தெரியல, நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி ஃப்ரேசர் மெக்கர்க்கு இங்கே ஃபெயில் ஆவாரு அப்படி சொன்னீங்க, அது ஃபெயில் ஆனாரு. பட் ஃபெயில் ஆனாருங்க. ஆமா, ஃபெயில் ஆனாரு. ஆனா வந்துட்டு கேஎல் ராகுல் அதே மாதிரி அவர் மிடில் தான் ஆடுவார் நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அஜய் சொன்ன மாதிரி அது அவர் ரோலே கிடையாது, அது அவர் ஓப்பனிங் கொண்டு வந்து அவங்க நல்ல ஒரு ரோலா மாத்திட்டாங்க. அது ஃபேப் டூப்ளஸ் இல்லாத இடத்த செம்மையா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாரு. ஸோ ரித்து பாத்தீங்கன்னா டிசி வின் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டா நடந்துச்சு. அக்ஷர் பட்டேலுக்கு ஆன லக் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா டாஸ் வின் பண்ணி எதர் அங்க சிஎஸ்கே வின் பண்ணினா என்ன வேணா ஆயிருக்கலாம். ஸோ இன்னைக்கு டிசிக்கு எல்லாமே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பத்தி, அண்ட் எது வந்து டிசி நல்லா பண்ணாங்க சிஎஸ்கேவோட டு வின் திஸ் மேட்ச்? இல்லைங்க, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக டாஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. டாஸு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மேட்சும் டாஸ் ஜெயிச்சு இந்த ருத்ராஜ் கேக்வாட் கடைசி இன்னைக்குன்னு பார்த்து அவர் பேட்டில் காணுன்னு தெரில டாஸ் தோத்தார். ஆக்சுவலாக அவர் நீங்கள் நம்ம போன வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களும் நல்ல கான்வே உள்ளே வந்திருந்தார், ஒரு நல்ல சேஞ்ச் தான். அதேமாதிரி அன்சுல் கம்போஸ் வந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அதாங்க அந்த டாஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேஃப் வில்லியன்ட்டு ஒரு ஹியூஜ் ப்ளோவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் கேஎல் ராகுல் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆனதுனால அது வெளியே தெரியல. ஓகே, ஸோ கேஎல் வந்து மாஸ்டர் கிளாஸ் அதை நிரப்பிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்ம வந்து ரித்து டிசியோட எல்லாமே சொல்லிட்டாரு, அவருக்கு என்ன இன்சைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ முன்னாடி அஜய் கிட்ட போனோம்னா, அஜய் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆஸ் அ ஹோஸ்டாக. என்ன அப்படின்னா, முகேஷ் சௌத்ரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஆனாலுமே அவரை பேக் பண்ணி ஓகே 2வது ஓவர் கொடுத்தது ஓகே, ஒரு பாலர் ஒரு ஓவரில் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு ஸ்க்ராட்சி ஸ்டார்ட் எல்லாமே ஓகே. பட் அவர் 3rd ஓவர்லேயே சம் ரன்ஸ் போயிட்டாரு. ஆனால் அவரை நம்பி 4th ஓவர் கொடுத்து அவர் 4 overs 15 ஒரு ஆக்சுவலி ஒரு ரொம்ப மோசமான ஸ்பெல் தான் அது. அவரை பேக் பண்ண தெரிஞ்ச ருத்ராஜுக்கு ஏன் நூர் அகமதியோ இல்லை ஆக்சுவலி ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்தார், அஸ்வினுக்கு நல்லா தான் விழுந்துச்சு. இவங்க அதாவது ஸ்பின் ஸ்ட்ரென்த்து தான் நம்மளுது. அண்ட் ஆஃப்டர்நூன் கேம்ன்றனால இங்கே நிறைய டேர்ன் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஏன் சரி ஓகே அஸ்வின் ஜடேஜா கூட விடுங்க, ஏன் நூர் அகமது அவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணலை? இந்த பேட்டர்ன் நம்ம திரும்பி பார்க்குறோம். இது ஒரு பெரிய ஒரு அடியா எனக்கு படுது. இது ஒரு பெரிய என்ன சொல்றது ஆப்ஸ்டக்கலா எனக்கு தெரியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நூறு ஆகுமதுக்கு அந்த 4th ஓவர் கொடுத்துருந்தா இனிமே ஒரு 10 runs கம்மியா இருக்கலாம், இல்லை ஒரு 2 wickets எடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவதான் பெஸ்ட் பவுலர் டோர்னமெண்ட்லேயே. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. போன ஒரு 3 சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா இன்க்ளூடிங். அவருக்கும் ஒன்றும் எந்த ஒரு இதுவும் வாய்ப்பும் தரல. ஸோ பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி அந்த பவுலிங் காம்பினேஷன் அதிகமாக இருக்கனால கேக்வாடுக்கு இன்னும் அந்த லைக் யாரெல்லாம் போட்டால் எப்படி இதுவாகும் அப்படின்ற இன்னும் அவருக்கு இன்னும் பக்குவம் அந்த கொஞ்சம் லைக் இனிட்ஸ் டு லேர்ன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நான் என்ன தோணுதுன்னா, 100 அகமது மேபி ரன்ஸ் போயிட்டாரு, 3 overs 36 போயிருக்காரு. ஸோ மேபி அவர் ஸ்டார்க் ட்ரை பண்ணிருக்கலாம். முகேஷ் சௌத்ரிக்கு சாரி முகேஷ் ஸ்டார்க்ன்ற அந்த காம்போல நான் முகேஷ் ஸ்டார்க்ன்ட்டேன், அவர் முகேஷ் சௌத்ரி. ஸோ அந்த மாதிரி அவர் இந்தியன் ஸ்டார்க் அதெல்லாம் நாங்களே அதெல்லாம் சொன்னது. ஸோ அதெல்லாம் நாங்க சொன்னா மறந்துருக்காங்க. ஸோ அதான் அந்த மாதிரி அவர் நினைச்சும் போது எனக்கு என்ன அதான். ஸோ அந்த ஒரு லாஜிக்ல அவர் போனனால எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த ரன்ஸ் அதிகமாக போயிட்டனால மேபி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா திரும்பி அடிப்பாங்களோ. ஏன்னா அவர் ஆக்சுவலா மற்ற டீமுக்குலாம் டெத் ஓவர் போட்டார் நூர் அகமது. ஸோ அதுதான் எனக்கு புரியல. மேபி அவர் அந்த நூர் அகமதை வந்து டெத் ஓவர் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருப்பாரோ, பத்திரனா ஒருத்தர் தான் நல்லா டெத் ஓவர்ல போட்டவர் அப்படின்ற மாதிரி மேபி அந்த ஒரு பவுலிங் காம்பினேஷனுக்காக அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். யாரெல்லாம் எப்படிலாம் போடுறாங்கன்னு பாக்குறது. ஏன்னா வந்து அவரோட ரன்ஸும் போயிட்டனால அதை ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் மேபி அவருக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா போன வருஷம் கூட அவர் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ பேக் பண்ணல, ஜடேஜா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது இல்லை, ஜடேஜா இப்போவும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி அவர் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்றாரு. ஸோ அது எப்படி கிளிக் ஆகும்ன்ற ஃபியூச்சர் தான் பார்க்கணும். ஸோ பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, 6th ஓவர் எப்பவுமே அந்த ஸ்பின்னர் ஆக்சுவலி அஸ்வினுக்கு கொடுத்து அஸ்வின் அடி வாங்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் நல்லா போடுறாரு. இப்போ என்ன அப்படின்னா, பத்திரனான ஒருத்தர் ஏன் அவங்க பாப்புலர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பிகாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த வித ரூல்ஸுமே கிடையாது. அவர் லாஸ்ட்ல தான் போடணும் அப்படின்னு எந்த அன்ரிட்டன் ரூலும் கிடையாது. பட் அது மாதிரி ஏதாவது ஆக்சுவலி இதுக்கப்புறம் சிஎஸ்கே இருக்கிற நிலைமையில ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி தான் அதான் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பிளேயர் உருவாகுவான். அது மாதிரி ருத்ராஜ்ன்றவரே உருவானாரு. ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கேம்பெயின் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ அந்த அதர் ஹேண்ட் நான் வந்து அப்படி ரித்துக்கிட்டு வந்தேன்னா, ஆக்சுவலி ரித்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் ஆன ஃபீல்டு அவர் போலிங் எதுவுமே பண்ணல பெருசு, ஆக்சுவலி போலிங்கே போடல. ஆனால் கேப்டனாக செம்ம ப்ரோஆக்டிவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த மிச்சல் ஸ்டாக்கு வந்து 7th ஓவர் வந்து போட வருவார். ஏன்னா அங்கே சிவம் டூபே இருப்பார். சிவம் டூபே அங்கே எடுத்திருந்தா மேட்ச் ஓவர். ஆக்சுவலி மேட்ச் முடிஞ்சிருச்சு எப்பவே.
பட் அதுமே அங்க வந்து ஒரு மாதிரி மூவ் எடுத்தாரு, கேம்பிள் எடுத்தாரு, ப்ரோஆக்டிவா இருந்தாரு, நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்றத முன்னாடியே கண்டிச்சாரு. ஸோ அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி வந்து ரொம்ப ஒரு பூஸ்டா இருந்துச்சு. அண்ட் அவர் கேப்டன் எப்பயும் கேப்டன் என்ன பண்ணுவாங்க, பால் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரே போட வந்துருவாங்க. நான் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்கல, பட் நான் சொல்றேன். ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இதுக்கப்புறம் யோசிக்கிறீங்களா? ஓகே, பட் ஆனா இவர் வந்து பாலே தொடாம நீங்க எல்லாமே போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அது அவருக்கு சக்சஸும் கொடுத்துருக்கு. ஸோ அவரோட கேப்டன்சி எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ட் டெல்லி ஆன் ஃபீல்ட் 10 out of 10 இருந்தாங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அதாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இல்ல இப்ப நீங்க இந்த ஒரு பாயிண்ட் வேற எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கீங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறாங்கன்னு போட்டு நிறைய பேர் அடி வாங்கினாங்க. பட் இவர் அது ரொம்ப கமெண்ட் செக்ஷன்ல போட்டு உங்க அடிப்பாங்க இப்படிதான் பேசுனீங்கன்னா. நீங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க, நான் யார சொன்னேன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரி நீங்க சொல்லுங்க, அப்புறம் மறந்துட்டு போறாங்க. சொல்லுங்க. அதாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் பவுலிங் ரொட்டேட் பண்ண விதமாகட்டும் எல்லாமே ஆகட்டும் ஒரு மெச்சூர் கேப்டனா தெரியுறாங்க. அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இவ்வளவு பெரிய லீக்ல இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாருன்ற மாதிரியே தெரியல. ரொம்ப மெச்சூர்டா எல்லா சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றாரு, காமன் கம்போஸ்டா இருக்காரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய லீடரா ஐபிஎல்ல ஒரு கிரேட் கேப்டனா வரதுக்கான அவர் டீம்ல இருக்காரு. கண்டிப்பா தோனி கேப்டன்சி பார்த்திருப்பாரு, கோலி கேப்டன்சி பார்த்திருப்பாரு. சோ அந்த ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கு இந்த ஐபிஎல். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப ருத்ராஜ் கேப்டன்சி அவர் கேப்டன்சி இந்த சீசன் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே இல்லங்க இந்த வருஷம் நீங்க இப்போ அவரே சொன்னாரு நிறைய குழப்பம் இருக்கு அவருக்கு. இன்னும் அந்த இல்ல இந்த பக்குவம் இன்னும் கொஞ்சம் அவருக்கு வரல, இன்னும் லேர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு சொல்ல வரேன் கேக்வாட். அதுதான். ஆனா இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இது பண்றாரு. பட் இதுக்கு இன்னொன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் வந்து டேக்கிங் நோ கிரெடிட் ஃப்ரம் அக்ஷர் பட்டேல். பட் எல்லாமே நல்லா போகும்போது எந்த ஒரு விஷயமே மாத்தணும்னு தோணாது. கண்டிப்பா. பட் ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்குது. இப்போ சிஎஸ்கே மாதிரி அதாவது ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அவரும் திடீர்னு வந்து யார் வேணா கூட்டிட்டு வரலாம். கேக்வாட் அக்ஷர் பட்டேல் எல்லாம் கம்பேர் பண்ணுவேன் கேப்டன்சில. சோ எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. இவருக்கு என்னைக்கு ஒரு மேட்ச் தோக்குறாங்க இல்ல தொடர்ந்து ஒரு 3 லாசஸ் டிசிக்கு போறது அப்பதான் உண்மையான கேப்டனா எவால்வ் ஆவாங்க. பட் எனிவே இப்ப வரைக்கும் ஒரு பண்ண கேப்டன்சி வச்சுதான் நம்ம பேசுறோம். இப்ப வரைக்கும் பண்ணது வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. 3-3 வின் பண்ணிருக்காங்க. நல்ல சீசன் ரொம்ப நல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த 3 out of 3 வின் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2009 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2009 எனக்கு வெறும் 6 வயசு தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அப்போ இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ டெல்லி இந்த மாதிரி இருந்தாங்களா? இப்போ இவர் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு இப்படி அனலிஸ்டா உட்காரும் போது திரும்பி அப்படியா இருக்காங்கன்னா அப்போ டெல்லி வந்து ஒரு வேற மாதிரி சைடா தெரியுறாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசிட்டோம். நெக்ஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே என்ன பண்ணணும் அண்ட் நீங்க வந்து என்ன ஓகேப்பா இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம ரைட் ஆஃபும் யாருமே பண்ண முடியாதுன்னா இன்னுமே ஏர்லி ஸ்டேஜஸ் தான். 4ல் 3 தோத்துருக்கோம், ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வேணா கம்பேக் கொடுக்கலாம். இதே சிஎஸ்கே ஏற்கனவே 2000ல ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணா நல்லா இருக்கும்? இல்லை சேஞ்சஸ் எதாவது எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா ருத்ராஜ் ஓப்பனிங் வந்தால் ஒரு பூஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் தோணுது? இந்த ஆக்சுவலாக லாஸ்ட் 4 மேட்ச்மே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 4 மேட்ச்மே சேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அந்த பேட்டிங் டெப்த்ன்றது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த ப்ரெஷர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது மேபி பேட்ஸ்மேன் ஸ்டெப் அப் பண்ணும்போது இப்போ இந்த மேட்சே பார்த்தீங்கன்னா சிவம் துபே வந்து செம ஹிட்டருங்க. ஆனால் அவருக்கு வந்து அந்த கோ த்ரூ லைசன்ஸ் வந்து அவர் முதல் பால்லேருந்தே கிடைக்கணும். நீங்கள் 2023 பார்த்தீங்கன்னா முதல் பாலே அடிக்க பார்ப்பார். ஆனால் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் முதல் பாலே அடிக்க பார்த்திருந்தா அவர் வந்து ஒரு செகண்ட் பயந்துருப்பாரு. மேபி நம்ம அவுட் ஆயிட்டா அவ்வளவுதானோ மேட்ச். சோ அந்த ஒரு லைசன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்கலன்னு தோணுது. அந்த லைசன்ஸ் யாருக்கு கிடைக்கும்? ஓப்பனர்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ அந்த ஓப்பனர்ஸ் வந்து முடிஞ்ச அளவு கேபிடலைஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா சேசிங் போது ஓப்பனர்ஸ் ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனால் ஒரு மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் டோட்டல் போட்டா ஓப்பனர்ஸ் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு 6 overs 40 runs அச்சா கூட நோ லாஸ் இருந்தா கூட போதுமே. ஏன்னா அந்த நோ லாஸ்ன்றது வந்து பெரிய ஒரு ஃபேக்டர் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அந்த நோ லாஸ்ன்ற ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து பிளே ஆனனால மேபி
கீழே வரவங்க யாருமே முதல் பால் இருந்து அடிக்க பார்ப்பாங்க. ஸோ சிவம் டுபேவா இருக்கட்டும் இல்ல தோனியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து மேபி போனா அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் எதிர்பார்க்கறேன். பேட்டிங்ல இருந்து ஒரு கோஆர்டினேஷன் நல்லா கச்சா நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னது ஒரு அருமையான பாயிண்ட். என்ன அப்படின்னா அந்த நோ லாஸ்ல ஆக்சுவலி என்ட்ரி பாயிண்ட் தப்பாக இருக்குது சிவம் டுபேக்கு. 6th over 5th overலாம் அவர் என்ட்ரி பாயிண்ட் இல்லை. மினிமம் 8th over 9th over அப்படி வந்தால் தான் அவரால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். அந்த லைசன்ஸ் யாருக்கும் கிடைக்காதனால அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே முடியல. ஸோ இது ஆக்சுவலி ஒரு நல்ல இதெல்லாம் கரெக்ட் பண்ண இருக்கும். ஸோ ருத்ராஜ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஆடினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் செட் ஆகும். இந்த மேட்ச் ஃபுல்லாக ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டரும் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி கான்வேவை நம்ம ஒரே மேட்ச் வச்சு டிசைட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்போ தோத்ததுக்கு விஜய் சங்கர் காரணம்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு. ஆனா விஜய் சங்கர் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரகிள்ட் அலாட் ஆஸ் அ பிளேயரா. எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம அவுட்டும் ஆக மாட்டோம், நம்மளை வந்து கிரிட்டிசைஸும் பண்ணுவோம். ஒரு 35,000 பேர் நம்மளை பாக்குறாங்க, நம்மளால அடிக்கவும் முடியல பேட்லையும். ஆனா 50 வரை அடிச்சிட்டாரு, அதை அவரால் செலிப்ரேட் கூட பண்ண முடியல. ஸோ ரொம்ப அவரால் 50 அடிச்சதுக்கு பாவம் ஃபேன்ஸ்ல இருந்தும் பெரிய எதுவும் வரவேற்பு கிடைக்கல. அவராலையும் செலிப்ரேட்டும் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல நினைச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம சொல்லிடுவோம் டே அவுட் ஆகுடா அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது விஜய் சங்கரும் அவுட் இருந்தா என்ன இருக்கும் நிலைமை. அதுக்கப்புறம் வரப்போற அஸ்வின். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு ஆக்சுவலா ஆடியன்ஸா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்காது. ஸோ ஆனா விஜய் சங்கர் இருக்கும்போது மேபி அவர் நீட் டு லைக் இந்த ஒரு கேமை வந்து ஒரு ஆஃப் கேமா எடுத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஒரு அவருக்கு டச் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டச் கிடைக்கும் போது மேபி அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இந்த கேமை வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் எடுத்துட்டு ஓகே எனக்கு பின்னாடி சில ரன்ஸ் இருக்கு அப்படின்றத தான் அப்படி அவர் பாசிட்டிவா எடுத்துக்கணும், தவிர அதுமே நெகட்டிவா எடுத்துக்கூடாது. கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்ல உட்காந்து பேசுவாங்க. ஸோ யாருமே பர்சனலா போய் அவரை அட்டாக் பண்ணிடவும் வேணாம், யாரும் அப்யூஸ் பண்ணவும் வேணான்றது எங்களோட கருத்தாக இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ரித்து உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னா அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுவோம் எல்லாமே சொன்னாங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. பிகாஸ் ஆன் ட்ராக் போயிட்டு இருக்கீங்க, ஹேட்ரிக் வின்ஸ்ல இருக்கீங்க. ஸோ இதோட ஒரு பெட்டர் ஸ்டார்ட் இருக்காது, இதோட ஒரு பெட்டர் கேம்பெயின், ஒரு டைட்டில் அடிக்கிற கேம்பெயின் இப்படி ஸ்டார்ட் கிடைக்காது. ஸோ எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒரு ஓட்டைகள் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நட்ராஜனே விளையாட மாட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் அதை விட மோகித் சர்மா நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டெல்லி என்ன பண்ணணும்? இன்ஜுரி கன்சர்ன்ஸ் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்லங்க, எல்லாமே சோர்ஸ் தான். ஓகே, நீங்க சொன்னீங்க கரெக்டா தான் இருக்கும். நீங்க அதை ஸ்டாட்லாம் பாக்குறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, ஆக்சுவலா நீங்க மோகித் சர்மா நல்லா தான் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. ஏன்னா தான் மோகித் சர்மா இப்படின்னா அவர் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காருங்க. இப்போ நட்ராஜன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பி வந்து எல்லா மேட்சும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார், விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லலாம். மோகித் சர்மா பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் அவர் கண்டெயின் பண்ணுறாரு, ஓகே விக்கெட் எல்லா மேட்சும் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. அதே நட்ராஜன்னா உங்களுக்கு ஒரு 40 ரன் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் கூட 40 ரன் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நம்மளால ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஸோ நட்ராஜன் இந்த பவுலிங் அட்டாக்குள்ள வந்தால் இன்னும் இந்த பவுலிங் அட்டாக் ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஸோ மூவிங் ஃபார்வர்டு உங்களுக்கு எதுவுமே போட்டே எதுவுமே தெரியல, இதே லைன்ல போனாலும் கரெக்டா? ஆமாங்க, கரெக்டா இருக்கு. இப்போ ஃபேஃப் வந்துட்டாருன்னா மேபி திருப்பி கேஎல் ராகுலும் அவங்களுக்குள்ள ஷஃபில் ஆகுறாங்களா, திருப்பி கேஎல் ராகுல் மில்லார்டர் போகிறோம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அது மேபி அவங்க தூக்கிட்டு போறாங்க, அதுதான் அதனால பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அந்த டீமில் தான் மெக்ராத் ப்ளஸ் ஸ்டார்க் 2 பேரும் ஒரே இதில் ஆடிட்டு இருக்காங்க. மெக்ராத்னா நான் முகேஷை சொல்கிறேன், ஏதாவது செல்லமாக அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஆந்தோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிவியூவில் சொன்னது எல்லாமே ரிவ்யூவில் நடந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பேசிட்டோம். நெக்ஸ்ட் 2 டீமுமே வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க, டிசி இதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாங்க, நம்ம நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ until then this is டப் டு டாக் கிரிக்கெட் ஷோ. இது நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக கொடுங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வரும், அதை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். ஸோ அப்படியே நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஜய், ரித்விக், ஜீவா, தேங்க்யூ.